உண்மையில் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷமாகவும் இருக்கிறது. இதுவரை எந்த ஆட்சியாளர்களும் பண்ணாத துணிச்சலான முடிவை சி.எம். விஜய் எடுத்திருக்கிறார். தமிழகத்தின் 16 கோடி கைகள் மானசீகமாக உங்களிடம் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது. கனிம வளங்கள் வெளிமாநிலங்களுக்கு போக தடை என்ற அரசாணை. இது பல ஆண்டுகளாக ஒவ்வொரு தமிழர்களும் இந்த தடையை போட மாட்டார்கள். அரசாங்கம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். பல லாரிகளில், டாரஸ் வண்டிகளில் இங்கிருந்து மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டு கரும்பாறைகளாகவும் ரோடு போடும் ஜல்லிகளாகவும் சாண்ட்களாகவும் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கும், கர்நாடகாவுக்கும் சென்று கொண்டே இருக்கும். சாமானிய மக்கள் அதை பார்த்து செய்வதறியாது விழித்திருக்கிறோம். எதிர்கால சந்ததியினருக்கு என்னதான் நாம் நகையும் பணமும் வீடு வாசல் வைத்திருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான சுழலை வைக்க முடியாமல் போய்விடுமோ என்று கலங்கியிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. கனிம வளங்கள் ஏற்றுமதி வெளிமாநிலங்களுக்கு செல்வதற்கு தடை என்ற காது குளிரும் செய்தி. கேரளாவில் அவர்கள் மண்ணிலிருந்து கனிமங்கள் எடுப்பதற்கு மிகப்பெரும் கட்டுப்பாடு, கடுமையான சட்டங்கள். ஆனால் இங்கு இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் போகலாம். அதிகாரிகளுக்கு சில 100 ரூபாய்களை கொடுத்தாலே அனுமதி கிடைக்கும். ஆழமாக தோண்டி எடுத்து போய்க் கொண்டே இருந்தது. கேட்பாரற்று கிடந்தது. மலைகள் வெட்டி எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தது. வயல்கள் காய்ந்தது. பக்கத்தில் வீடுகள் எல்லாம் விரிசல் விட்டது. மக்கள் புழுங்கி புலம்பித் தவித்தார்கள். கேரளாவுக்கு இங்கிருந்து கனிமங்களை ஏற்றுவார்கள். அவர்கள் மருத்துவக் கழிவுகளையும் மற்ற கழிவுகளையும் நம் எல்லையில் கொண்டு வந்து தட்டிவிட்டு செல்வார்கள். அது தென் மாநில மக்களுக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இப்பொழுது இந்த அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு உண்மையில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். மனம் நிறைந்த நன்றிகள். இந்த தடை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழர்களும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருந்து கனிமங்கள் வாங்கி அவர்கள் நன்றாக முன்னேற்றவர்கள். சாலைகளாகவும் பிரம்மாண்டமான கட்டிடங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும். ஆனால் நமக்கு உரிமை பெற்ற முல்லை பெரியாரின் அணையை உடைத்து அதற்கு கீழே இன்னொரு அணை கட்டுவதற்கு அதிகபட்ச பிரம்ம பிரயத்தனம் செய்வார்கள். எப்பவுமே தமிழர்கள் இளிச்சவாயர்கள்தானே. இதே கதைதான் கர்நாடகாவும். பெங்களூரின் பெரும்பான்மை வளர்ச்சிக்கு தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து போன கனிம வளங்கள் தான் ரோடுகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும். ஆனால் இங்கே நம்மிடம் இருந்து வாங்கி இந்தியாவில் வளர்ந்து வரும் பெருநகரங்களில் ஒன்றாக மாறி அங்கிருந்து பல கோடி லிட்டர் உபயோகப்படுத்திய தொழிற்சாலை கழிவுகள். மக்கள் புழங்கிய கழிவு நீரை சுத்திகரிக்காமல் மனசாட்சியே இல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் விட்டு விடுவார்கள். நுரை பொங்கி தமிழ்நாட்டிற்குள்ளே வருகிறது. அந்த தண்ணீர் குடிநீருக்கும் நம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை இன்று நோய்க்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறோம். புற்றுநோய் பெருகிக் கொண்டிருக்கிறது. குடிக்க தண்ணீர் இல்லாமல் நாதியற்று கிடைக்கிறோம். இயற்கை அவர்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நம்மளை விட உயரத்தில் இருக்கிறார்கள். இயல்பாகவே அந்த தண்ணி இங்கேதான் வரும். நம் விரல் வைத்து நம் கண்ணை குத்துவது போல் அவர்களுடைய பெரும்பாலான முன்னேற்றத்திற்கு இங்கே இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்கள். ஆனால் அசுத்தமான உபயோகப்படுத்தப்பட்ட கழிவுகள் நமக்கு. சுத்தமான காவிரி நீர் கிடைக்காது. என்ன ஒரு ராஜதந்திரம்! இதேதான் இந்த பக்கம் ஆந்திராவிலும் திருத்தணி தாண்டி உள்ள அத்தனை டெவலப்மெண்ட்டும் நம் இங்கிருந்து போகக்கூடிய கனிமங்கள். நான் எவ்வளவோ மாண்புமிகு முதலமைச்சர் இடம் முரண்பட்டிருக்கிறேன். எதிர்த்து கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன். ஆனால் முதலமைச்சரின் இந்த துணிச்சலான முடிவை பார்த்து வார்த்தைகளற்ற நிற்கிறேன். மனம் நன்றியால் நிறைகிறது. மனம் நிறைந்த நன்றிகள் சார் ஒவ்வொரு தமிழரின் சார்பிலும். இதை கட்டாயம் நிரந்தரமாக்கி நம் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.